இந்த சுக்ரீவன் ஹனுமானுக்கு ஒரு சத்சங்கம் கிடைச்சதுனால அவனுக்கு அந்த பகவான ஹனுமாரே வந்து கூட்டி வைக்கிறார். அவனை மகோன்னத ஸ்திதி கொண்டு போய் விட்டுறது. சத்சங்கம் இல்லாதனால ராவணன் வந்து அழிஞ்சு போறான். ஏன்னா ஒரு பாகவத அபச்சாரம், அந்த குச்சத்துல வச்ச நெருப்பினால ராவணன் அந்த குடும்பத்தோட அழிஞ்சு போறான். அதே சத்சங்கம் வந்து சுக்ரீவனுக்கு கிடைச்சதுனால அவன் மகோன்னத ஸ்திதியை அடையறான். சத்சங்கத்தோட பலம் அப்படி உச்சியில கொண்டு வச்சிருமா அவத்தனை. சத்சங்கம் தான் ஒரு மார்க்கம், எதையோ நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது இல்ல. சத்சங்கம் தான் பலனே. நம்ம எதை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதுதான் யாருக்குமே கிடைக்காத விஷயம். உலகத்துல எல்லாரும் அங்க ஓடி இங்க ஓடி திண்டாடி இருக்கிறது இந்த ஒரு அனுபவம் கிடைக்காம தான். அப்ப இதுவே தான் பலன். இதுல இருந்து இன்னொரு பலன்கிறதே கிடையாது. நம்ம சத்சங்கம் கொடுத்துக்கிறதே பெரிய பாக்கியம். இதுவே வந்து பலன் ஆயிடும்.